ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் கேகே பேசுகிறேன். திருப்பி வந்துச்சு. இன்றைக்கி நம்ம ஜெசிகா ஜோன்ஸ் சீசன் 3 எபிசோட் 5 வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸான எபிசோட் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க, இல்லை நான் மண்டை குழம்பிடும். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறது ரீசன் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ வேலைக்கு போகிறேன், என்னால் வந்து வரத்துக்கு லேட் ஆகிடும், அதனால தான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் லேட்டாக 1 வீக் கழிச்சு போடுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் வளவரன்னு பேசாமல். ஸோ ப்ரீவியஸான எபிசோடில் என்ன நடந்திருக்கும்னா, ஜெசிகா வந்து அவளை கொலை பண்ண வந்தவனை கண்டுபிடிச்சிருவா. ஆனால் அவனை கொலைகாரன் நிரூபிக்க வந்து சரியான ஆதாரம் இருக்காது. அதனால ட்ரிஷை வந்து கூப்பிட்டு நம்ம 2 பேர் சேர்ந்து போராடலாம் அப்படின்னு சொல்லுவா. ஸோ அதே போல ட்ரிஷும் வந்து வந்துருவா. ஸோ இந்த மாதிரி கதைகளை உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். அதுக்கு நீங்கள் ஒன்னே தான் பண்ணும். இந்த மாதிரி ஒரு சேனலுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். லீசல் டாமி இயக்கத்தில் 2015 வந்த சீரிஸ் பேர் தான் தி ஜெசிகா ஜோன்ஸ். சரி வளவர பேசாம கதைக்குள்ள போயிடலாம் வாங்க. அப்போ ஜெசிகா வந்து சேலஞ்சர் கொடுத்த பணத்தை வந்து காமிக்கிறான். அந்த பணத்தில் ரத்தம் இருக்கும்ல, அது யாரோடது அப்படின்னு சொல்லி ட்ரிஷ் வந்து கேட்குறா. இது சேலஞ்சர் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறா. அவன் தான் கொடுத்தான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அவன் என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அவன் வீட்டில் இருக்க கிச்சனோட நைஃப் அவன் யூஸ் பண்ணுற விதத்தை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லும்போது, அதை வச்சு நீ எப்படி ஒரு கன்க்ளூஷன் வர முடியும்? அதுக்கு தான் நம்ம இப்போ ஒரு ஆதாரத்தை தேடி ஆகணும். அவனோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குது. அவன் ஒரு கில்லர்னு எனக்கு தெரியும். ஆனால் எப்படி அவன் இவ்வளோ கிளியராக இருக்கான்னு தெரியல. மேபி சீரியல் கில்லராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இந்த மாதிரி ஜெசிகா அவன் எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் அவனை பிடிச்சி எப்படியாவது அவனை உண்மையை வர வச்சிடணும் அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து சொல்கிறான். ஆனால் ஜெசிகா என்ன சொல்ல வரானா, இதை பாரு நீ என்ன வேணா பண்ணு, ஆனால் இதை வந்து நியாயமான வழியில் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான். அப்படி இல்லை ஜெசிகா, இப்போ நம்ம 2 பேருமே பவர் இருக்குது, ஸோ ஈஸியாக பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்கிறதும் ஒரு வகையில் வாஸ்தவம் தான். ஆனால் அவன் என்னோட மூவ் எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணிட்டான். இப்போ உன்னை வச்சு தான் மூவ் பண்ணணும் அப்படி. அதுவும் இல்லாமல் உன்னை யாருக்கும் தெரியாதுல்ல. ஆமாம், என்னை யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் இந்த சேலஞ்சர் என்ன பண்ணுறான், ஒருத்தனை சாவடிச்சிருப்பால அவனை டிஸ்போஸ் பண்ணிட்டு அப்படியே ஃபோட்டோவும் எடுத்துட்டு கண்ணாடி முன்னாடி அவனே அழுகுறான். என்னன்னு அவனுக்கு புரியல. அதுக்கப்புறம் திருப்பி நார்மலா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இந்த செத்து போனதுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும் அப்படின்றதுனால அவன் ஆஃபீஸ்க்கு ஒரு மெசேஜ் போட்டுறான், நான் வந்து இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால போலீஸ் என்ன நினைச்சிருப்பாங்க, இவன் ஊருக்கு போயிருக்கான், அங்கதான் ஏதோ ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சுப்பாங்க. தப்ப கூட சரியா பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டா பண்ணிட்டு போறான். அதுக்கப்புறம் அந்த செத்து போனவனை பிளாக்ல போட்டுட்டு அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி அங்கிருந்து கிளம்பி போறான். அப்ப ஜெசிகா என்ன பண்றா, ட்ரிஷை வந்து அவனோட அப்பார்ட்மெண்ட் வந்து கூட்டிட்டு போய் காமிக்கிறான். இங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து ஃப்ரெண்டை பாத்துக்கோ, நான் பேக்கை பாத்துக்கிறேன், அவன் வந்தா எனக்கு கால்ஸ் கொடு அப்படின்னு சொல்லும்போது, ஏன் நான் அவனை ஸ்ட்ரெயிட்டாக போய் அடிச்சிடறேனே அப்படின்னு சொல்லும்போது, எப்பவுமே நீ கரெக்டாக இருந்துடும் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி குத்தலா பேசுறா. அதுக்கு அவன் ட்ரிஷ் ஒரு மாதிரி பார்க்கும்போது, சரி நீ வந்தா கால்ஸ் கொடு, நான் பின்னாடி போயிட்டு பேக் என்ட்ரன்ஸ் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்போ அதே டைம்ல ஜெரி கிட்ட இந்த கேத் என்ன பண்ணிருவா, அவன் ஹஸ்பண்ட் சீட்டிங் பண்ணியிருப்பான்ல அந்த விஷயத்த வந்து சொல்ல வந்திருப்பா. அவன் இப்படி பண்ணியிருந்தான் நான் நினைச்சு கூட பார்க்கல. எவன் வந்து சொந்த டாக்டரோட இறந்த ஃபவுண்டேஷன் மணியை வந்து யூஸ் பண்ணுவான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி புலம்புறா. இந்த மாதிரி கேத் கவலைப்படாத, அவன் பண்ண தண்டனைக்கு கண்டிப்பாக அனுபவிப்பான், அதை பற்றி ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆறுதலா பேசி இவன் வந்து அவளை மனசு மாத்த ட்ரை பண்றான். அந்த டைம்ல அப்ப அவன் ஹஸ்பண்ட் வந்து வந்துடுறான். கேத் எங்க இருக்க, உன்னை உள்ள யார் வர சொன்னா, நீ வாய மூடு, உன்கிட்ட நான் பேசல, உன்னால்தான் எல்லா பிரச்சனையும் வந்தது, நீ வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது, நிம்மதியா போய் இந்த வாழ்க்கையில குட்டையை குழப்பி விட்டல, நான் குட்டையை குழப்பினா பொண்ணோட காசை எடுத்து உன் படிக்கிற ஸ்டூடெண்ட் கூட லிவிங்ல இருக்க, நீ வந்து என்ன பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுறா. அப்ப கேத் வந்து, நீ உன் மூஞ்சி முழிக்கவே எனக்கு விருப்பம் இல்லை போ அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் போது, இப்ப கேத் நானே எல்லாம் உண்மையை சொல்லலான்னு இருந்தேன், பட் இவ அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் உடச்சு போட்டா, நான் உன்கிட்ட உண்மையதான் இருக்குன்னு நினைக்கிறேன், இவ வந்து என்ன உங்ககிட்ட இருந்து பறிக்க ட்ரை பண்றா, அது தயவுசெய்து பண்ணிடாத அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் போது, போதும் நிறுத்து, என் மூஞ்சிலி முழிக்காத, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி சொல்றான். அவனுக்கும் வர வழி இல்லை, ஆனா கண்டிப்பா ஜெரி இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் ட்ரிஷும் ஜெசிகாவும் என்ன பண்றாங்க, அவன் வருவானான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனும் வந்து வீட்டுக்கு வந்துடுறான். வந்துட்டு அங்க ஒரு பீரோ இருக்கு, அந்த பீரோ பின்னாடி இவன் ஒரு போட்டோ ஆல்பம்ஸ் எல்லாம் வச்சிருக்கான். அந்த போட்டோ ஆல்பம் என்னன்னா, இவன் சாவடிச்சிருப்பான்ல அந்த சாவடிச்சவங்களோட போட்டோஸ் தான் அங்க இருக்கும். ஸோ அதை வந்து ட்ரிஷ் வந்து பார்த்தோன்னே இது ஒரு சாலிட் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணுன்னே, சரி இதை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அதை போய் எடுக்கிறதுக்கு எப்படியா ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அந்த டைம்ல இவனே வந்து வெளியே வந்ததுனால ட்ரிஷ் வந்து என்ன சொல்றா, நீ அவனை ஃபாலோ பண்ணு, நான் வந்து அந்த போட்டோ ஆல்பம் எப்படியா எடுக்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இல்ல நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஜெசிகா சொல்லும் போது, என்ன இந்த ஒரு விஷயத்துலயாச்சும் நம்ப அப்படின்னு சொல்லி ட்ரிஷ் சொன்னோன்னே, சரி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி ட்ரிஷை வந்து போ சொல்றா. ட்ரிஷை வந்து உள்ள போயிட்ட பிறகு இவ வந்து சேலஞ்சரே வந்து பார்த்துட்டு இருக்கா. ஆனா ட்ரிஷ் வந்து இது சரியா பண்றாளா அப்படின்னு சொல்லி இவளை ஃபாலோ பண்ணி போகும்போது தான் ட்ரிஷ் வந்து அங்க இருக்க கரண்ட் கட் பண்ணிடுறா. ஏன்னா அப்பதான் சிசிடிவி கேமராலாம் ஒர்க் ஆகாது. ஸோ அவ பண்றா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்த பிறகுதான் சேலஞ்சரை போய் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் ட்ரிஷ் என்ன பண்றா, அந்த பீரோவும் போய் பார்த்துட்டு அது பின்னாடி இருந்து அந்த ஆல்பமும் எடுத்து எல்லாத்தையும் வந்து போட்டோ எடுத்துக்கிறா. இவங்களை ஏன் இப்படி எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி அவளுக்கு தெரியல. ஆனா ஒரு கன்க்ளூஷனுக்கு அப்புறமா வருவா. அதுக்கப்புறம் அங்க இருக்க சர்டிபிகேஷன், அதுக்கப்புறம் அங்க இருக்க டூல்ஸ் எல்லாத்துலயும் வந்து போட்டோ எடுத்து வச்சுப்பா. அதுக்கப்புறம் ஜெரி என்ன பண்றா, கேத்தோட ஹஸ்பண்ட் வந்து போன விஷயத்த வந்து மால்கம் கிட்ட வந்து சொல்றா. அதனால மால்கம் என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்கும்போது, நீ வேணா வெக்கேஷன் லீவ் மாதிரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு பெர்மிஷன் மாதிரி கொடுக்குறா. இந்த விஷயத்த அவன் கேட்டோடனே சரி ஓகே அது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கும் தோணுது. அதனால அந்த
வெக்கேஷன் லீவ் விஷயத்த வந்து அவன் ஆள்கிட்ட வந்து சொல்றான். எதுக்கு திடீர்னு வெக்கேஷன் லீவ் அப்படின்னு சொல்லி அவ கேட்கும்போது, இல்ல எனக்கு தோணுச்சு எடுக்கணும்ட்டு, அதனால தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சரி ஓகே உனக்கு ஓகே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லும் போது, சரி ஓகே நீ பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜெசிகா என்ன பண்றா, அவனை ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் போயிடுறா. அங்க போயிட்டு அவங்க ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு பிராத்தல் பொண்ணுங்க இருக்காங்க, அவங்கள வந்து பார்த்துட்டே இருக்கான். அப்ப அந்த பிராத்தல் பண்றவங்க பாஸ் வந்துட்டு பெரின்னு ஒரு பொண்ணு வந்து கூப்பிடுறா. அவங்க கிட்ட இருந்து காசு கேட்கறான், அவன் வந்து தரமாட்டா. அப்புறமா வந்து புடுங்கிட்டு போயிடுறான். அந்த டைம்ல தான் எரிக் வந்து வரான். வந்தோடனே ஜெசிகாக்கு ஒரே ஆச்சரியம், இவன் என்ன பண்றான் இங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சேலஞ்சர் வந்து எரிக்க கூப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கான். அடப்பாவி அப்படின்ற மாதிரி ஜெசிகா நினைச்சிட்டு இருக்கா. அப்ப அவன் என்ன பண்றான், அந்த பாஸ் கிட்ட போயிட்டு காசு கொடுத்துட்டு பெரிய வந்து கூட்டிட்டு ஒரு ரூம்க்கு வந்து கூட்டு போறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல, ஜெசிகாக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அதனால அவன் என்ன பண்றான், சுத்தி முத்தி பார்த்துட்டு கரெக்டா போயிட்டு அந்த ரூம் போய் பாக்குறா. போய் பார்த்தா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ற ஜெசிகா அப்படின்னு சொல்லி எரிக் வந்து கேட்கும்போது, நீ என்ன பண்ணிட்டு இருக்க இந்த பொண்ணோட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பார் ஜெசிகா நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க, ஆக்சுவலா இவன் என் தங்கச்சி. ஆமா நீ என்னத்துக்கு இங்க வந்த, என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி எரிக் வந்து கேட்கும்போது, நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வரல, நான் சேலஞ்சரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அந்த நாயை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா, அவன் தான் என் தங்கச்சியை மிரட்டிட்டு இருக்கான் கொலை பண்றேன்னு சொல்லிட்டு. வெளியே கூட அவன் தான் மிரட்டிட்டு இருந்தான். நீ எப்படி என்ன இவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ண எனக்கு தெரியல, ஆனா உன்னோட உயிர் என்னன்னு எனக்கு தெரியும், உன் தங்கச்சி தானே, அவளை பத்திரமா பாத்துக்கணுமா வேணாமா, நீ இன்னொரு என் வழியில வந்து நான் அவளை போட்டு தள்ளுறதோட எனக்கு வேற ஆப்ஷன் இருக்காது. பாரு என் தங்கச்சி மேல கை வைக்கிற வேலை வச்சிருந்தேன், உன்னை பீஸா வெட்டி போட்டுருவான் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு தான் இவன் வந்து இவனை பார்க்க வந்திருப்பான். அதுதான் வந்து ஜெசிகா கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அதுக்காக தான் நான் இப்போ அவள்கிட்ட பேசுறதுக்கே வந்தேன், அவளை தனியா ஏதாவது ஒளிச்சு வைக்கலான்னு பாக்குறான். ஆனா இவன் பேச்சுக்கே கட்டுப்படவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப ஜெசிகா தூக்கி அவளை போட்டு அவங்க உட்கார வைக்கிறான். கம்முன்னு அங்கேயே உட்கார, நாங்க பேசிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி சொல்றான். ஓ நீயும் பவர்டா, ஐயோ 2 பவர் சேர்த்து என்ன பண்ண போதுங்களே அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சுக்கிறா. அப்ப சேலஞ்சரை பத்தி அவன் கேட்கும்போது, அவனுக்கு நான் எப்படி அவனை கண்டுபிடிச்சேன்னு தெரிஞ்சுக்கணும், அதனால தான் வந்து என் தங்கச்சி இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஸோ அதனால தான் இவரை எப்படியா சேஃபா ஒரு இடத்துல வைக்கணும்னு நான் எதிர்பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கூட்டு போறான். எங்கன்னா ஸ்ட்ரைட்டா மேல்கம் கிட்ட இவனை பாத்துக்க சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறா. மேல்கம் கிட்ட ஒரு ரிக்வெஸ்டா தான் கேட்கறா. ஃபர்ஸ்ட் மேல்கம் முடியலன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். ஆனா எரிக்கு இது விருப்பமே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த சேலஞ்சர் எப்படி பிடிக்கிறது அப்படின்றது தான் அவங்களோட பிளானாவே இருக்கு. அப்ப ட்ரிஷும் ஜெலினும் என்ன பண்ணிருப்பாங்க, ட்ரிஷ் ஒரு போட்டோஸ் எடுத்து வந்திருப்பாங்க. அந்த போட்டோஸ் வச்சு லிஸ்ட் ரெடி பண்ணிருப்பாங்க. இவங்க எல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே காணாம போனவங்க, அதாவது ஒரு பேட்டர்ன் வைஸ்ல கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. அப்போ இவங்க ஒரு சீரியல் கில்லர் தான் அப்படின்னு சொல்லி இவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. இவங்க எப்படி பிடிக்கிறது அப்படின்றதான் இவங்க டாஸ்கே. ஏன்னா இப்போ ரீசெண்டா ஒருத்தனை கொலை பண்ணிருக்கான், ஆனா அது என்ன ஆச்சு, அவன் பாடி என்ன பண்ணான்னு வந்து இவங்களுக்கு தெரியல. அதனால இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப எரிக் என்ன பண்றான், நான் உங்க ஷவர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிடுறான். அப்ப ஜெலின் என்ன பண்றான், நான் இதை போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஃபோன் பண்ணி என்ன சொல்ல போற ஜெலின், ஹலோ இங்க ஒரு சீரியல் கில்லர் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்ல போறியா, முட்டாள் நம்மளுக்கு ப்ரூஃப் வேணும், ப்ரூஃப் இல்லாம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ட்ரிஷ் என்ன பண்றா, சரி ஓகே நான் கிளம்புறேன், எங்க போறேன், அவன் உண்மையை ஒத்துக்கிறதுக்கு அடிச்சு உண்மையை வாங்க போறான் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதெல்லாம் வேலைக்காவதுமா, என்னமா நீ அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. ஜபர்ஜஸ்ட் ஒன்னு என் வழியில பண்ண விடு, இல்லைன்னா உன் வழியில பண்ணு, ரெண்டுமே பண்ண விடாம இப்படி முழிச்சிருந்தா என்ன அர்த்தம். ஜபர்ட்ரிஷ் எனக்கும் அவனை அடிக்கணும் போலதான் இருக்கு, ஆனா அப்படி பண்ணிட்டா நான் வந்து முட்டாள் ஆயிடுவேன், அப்படி பண்ண முடியாது. ஜபர்ஜஸ்ட் கிட்ட என்ன சொல்லு, ஒண்ணு இல்ல. அப்ப ஜெலின் என்ன பண்றான், நீங்க 2 பேரும் மனசு விட்டு பேசினாதான் சரியாகும், இல்லைன்னா மனசை போட்டு குழப்பிட்டே தான் இருப்பீங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அதே டைம்ல ஜெரி கிட்ட மேல்கமோட ஆள் என்ன பண்றான், இந்த கெத்தோட ஹஸ்பண்ட் இருப்பான்ல அவனோட வீடியோ ஒன்று காட்டுறான். அது நார்மல் வீடியோ தான், அவன் புலம்பி போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி ஜெரி நினைக்கும் போது தான் அவன் சூசைட் பண்ணிருக்கான். இவ பேரை சொல்லி வேற சூசைட் பண்ணிருக்கான். இது காரணமும் இவ தான் அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணிட்டான். இதனால ஜெரிக்கு பெரிய பிரச்சனை, அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். இந்த விஷயம் மேல்கமுக்கு தெரிய வருது. அதனால மேல்கம் என்ன பண்றான், உடனே எல்லா வீடியோஸும் அவன் வச்சிருந்த எல்லா வீடியோஸும் வந்து டெலீட் பண்ணிடுறான் அவனை பத்தி. அப்பதான் மேல்கம் வந்து மாட்ட மாட்டான். அதுக்கப்புறம் ஜெசிகாவும் ட்ரிஷும் வந்து மனசு விட்டு பேசுறாங்க. என்ன ஜெசிகா உனக்கு பிரச்சனை, அதே நினைச்சிட்டு இருக்க, நான் அவங்க அம்மாவை கொலை பண்ணதே வந்து பேசிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அவ பேசும்போது, பாரு உனக்கு புரியுதா இல்லையா, எனக்கு இருந்த ஒரே சொந்தம் உயிரோட இருந்திருக்காங்க, அவங்களை திருப்பியும் வந்து பார்த்துருக்கேன், அவங்க கூட வாழணும்னு எதிர்பார்த்தேன், ஆனா அவங்கள நீ கொலை பண்ணிட்ட, ஏன் அவங்க ஒரு கொலைகாரங்க, அவங்கள கொலை பண்றது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி அவ சொல்லும் போது, இப்பயும் தெளிவா சொல்றேன், எனக்கு இருந்த ஒரே சொந்தம் அவங்க தான், எனக்கு அதை ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, இவ்வளவு வருஷமா நம்ம 2 பேரும் சிஸ்டர்ஸ் நினைச்சேன், நீ இப்படி எதிர்பார்க்கல. ஆக்சுவலா ஜெசிகா வந்து இவ்வளவு நார்மலா தான் ட்ரீட் பண்ணியிருந்தா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா தான் வந்து இன்டென்ஸா இது பண்ணிருப்பா. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க அம்மா கொண்டுனே அவளுக்கு வந்து அந்த பாண்டிங்கே வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துருவா. ஆனா ட்ரிஷ் எப்பவுமே இவளை சிஸ்டரா தான் ட்ரீட் பண்ணிட்டே இருக்கா, இன்னும் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கான். அதனால தான் அவ கூட ஓட்டிட்டு இருக்கான். அப்புறம் ட்ரிஷ் வந்து அங்க இருந்து கிளம்பி போயிட்ட பிறகு எரிக் வந்து இந்த விஷயத்தை பார்த்துட்டு,
ஃபேமிலினாலே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் ஆறுதல் படுத்துறான். அப்போ இந்த ஜெரி என்ன பண்றா, வீட்டுக்கு தான் உடனே ஓடி வரா. பயந்து வேற ஆப்ஷன் அவளுக்கு தெரியல. வந்தோடனே கெத்துக்கு தான் வந்து கால் பண்ணிட்டு நீ இப்ப பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறா. என் வழியில இனிமே வராத அப்படின்னு சொல்லிடுறா. இவ ஆசைப்பட்டதே இவளை அடையணும் அப்படின்றதுக்காக தான். பட் இப்ப அவளே இல்லைன்ற போது இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒரு மாதிரி இடிஞ்சு போய் உட்காந்துடுறா. காலையில ஏஞ்சோடனே இவன் என்ன பண்றான், இவன் எந்த இடத்துல பாடி எல்லாம் வச்சிருப்பான், எப்படி பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே யோசிக்கிறாங்க. எரிக் வந்து என்ன சொல்றான், மேபி அவன் பாடியெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கணும், இல்ல ஆசிட்ல டிசால்வ் பண்ணிருக்கணும், இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப போட்டோல பார்க்கும்போது செயின்ஸா இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் பிளட்ல கறந்துருக்கு. அதை வச்சு அவ கண்டுபிடிச்சிருக்கா. அப்போ பாடி பீசஸ்லாம் வந்து கட் பண்ணி தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இதெல்லாம் வந்து ட்ரிஷ் வந்து போட்டோ எடுத்திருப்பா. அதுக்கப்புறம் ஜெசிகா என்ன பண்றான், சரி ஓகே நான் போயிட்டு அவன் இப்போ என்ன பண்றான்னு சொல்லி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி போறான். அங்க போய் பார்த்தா ட்ரிஷ் தான் வந்திருக்கா. ஸோ இவங்களுக்குள்ள கொஞ்சம் லைட்டா கிளாஷ் இருந்தாலும் ஆனாலும் பாசம் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் ட்ரிஷ் கிட்ட வந்து இந்த போட்டோ விஷயத்தையும் வந்து சொல்லுவா. அப்பதான் ட்ரிஷும் வந்து சொல்லுவா, இது வந்து வேக்யூம் பேக்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சக் பண்ற மிஷின் ஒன்று இருந்தது, மேபி இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவன் ஒன்று பண்ணியிருப்பான். அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, பாடி பார்ட்ஸ்லாம் கட் பண்ணி வேக்யூம் மிஷின் வச்சு அந்த கவர் மாதிரி சீல் பண்ணியிருப்பான். ஸோ இதை வச்சு தான் அவனை பிடிக்கணும், அவனை வெளியே எடுத்துட்டு வரதுக்கு உங்ககிட்ட தான் வழி இருக்கு ட்ரிஷ் அப்படின்னு சொல்லி ஜெசிகா சொல்றா. என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவனுக்கு தான் மாச்சுரியில் ஒரு ஃப்ரெண்டு தெரியும்ல, அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு வா, அதை வச்சு அவனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பிளானை போடுறாங்க. அப்போ மேல்கம் சீன் காட்டுறாங்க. அப்போ இந்த பெரி என்ன பண்றான், ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்கா, கம்பல் மாதிரி ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்கா. அதை எடுத்து மேல்கம் வந்து கொடுத்துறான். அப்போ எவனோ ஒருத்தன் கதவு தட்டுறான். யாருன்னு பார்த்தா இந்த பெரியோட பாஸ் தான் வந்து கதவு தட்டுறான். இவன் எப்படி இங்க வந்தான் அப்படின்னு சொல்லி பெரி கிட்ட வந்து மேல்கம் வந்து கேட்கும்போது, நான் தான் அவனை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். நீ இப்ப வெளியே போனோம்னா நிறைய பிரச்சனைகளை மட்டும் நீ டார்கெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது அந்த பாஸ் வந்து பொக்குன்னு ஒரு குத்தி மேல்கம் வந்து படுக்க வச்சிடறான். ஏன் இந்த மாதிரி பண்ண, என்ன மன்னிச்சிரு மேல்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். மேல்கம்க்கு என்ன பண்றதுனே தெரியல. அதுக்கப்புறம் இவங்க பிளான் பண்ண மாதிரி ஒரு கையை எடுத்துட்டு வராங்க. அதை எடுத்து அந்த சேலஞ்சரோட ரூமுக்கே வந்து தூக்கி போடுறாங்க. அதை பார்த்து அவன் பதறி போயிடுறான். என்ன நடக்குது இங்க, யாரோட கை இது அப்படின்னு சொல்லி அவனுக்கே ஆச்சரியமாயிடுது. அந்த கையை பார்த்து உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கப்புறம் கீழே சுத்தி முத்தி பார்க்கும்போது ஜெசிகா வந்து பாத்துறான். அதனால என்ன பண்றான், பொறுமையா கதவுலாம் சாத்திட்டு 911 கால் பண்ணி இந்த மாதிரி ஜெசிகா வந்து ப்ராப்ளம் கொடுக்குறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதனால போலீஸ்காரங்க வந்துட்டு ஜெசிகா அங்க இருந்து போக சொல்றாங்க. இது வந்து ஜெசிகாவோட பிளான் தான். ஏன்னா அந்த கையை பார்த்தோன்னே அவனுக்கே சந்தேகம் வந்துடும், ஐயோ எங்கேயோ விட்டு வந்திருக்கோம் இந்த கையை, அதனால நம்ம வந்து இதை திருப்பியும் எந்த இடத்துல நம்ம போடுவோமோ அந்த இடத்துல போடணும், அப்பதான் வந்து இது வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் அவன் நினைப்பான். அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றாங்க. அதே போல அவன் என்ன பண்றான், பேக் என்ட்ரன்ஸ் வழியா வரான். இந்த விஷயம் ஜெசிகாக்கு வந்து தெரிய வருது. ஏன்னா ட்ரிஷ் மூலியமா ட்ரிஷ் வந்து அவனை வேவ் பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவனை ஃபாலோ பண்ணி ட்ரிஷ் போயிட்டே இருக்கும்போது இவளும் வந்து ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறா. எங்க வராங்கன்னா, ஒரு பழைய ட்ரெயின் கண்டெய்னர்ஸோட லொகேஷன் வந்து வந்துடுறாங்க. அங்க வந்துட்டு அவன் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாக்குறாங்க. அவன் வந்து ஏதோ ஒரு ஆயில் கண்டெய்னர் இருக்கும்ல, அந்த கண்டெய்னருக்குள்ள இவன் அந்த கையை வந்து தூக்கி போடுறான். அதை வந்து இவங்க பார்த்தோன்னே, சரி நீ அவனை ஃபாலோ பண்ணிட்டே இரு ட்ரிஷ், நான் போய் அது என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஜெசிகா வந்து அங்க போய் பாக்குறா. அப்ப உள்ள போய் பார்க்கும்போது ஒரே தண்ணியா இருக்கு. அப்ப உள்ள இறங்கி போய் பார்த்தா நிறைய பாடிஸ் வந்து கிடக்குது, துண்டு துண்டா வெட்டப்பட்டு இருக்கு. அதுவும் இல்லாம அங்க ஒரு தலை இருக்கு. அதை பார்த்தோன்னே அவ பயந்துடுறா. அப்ப அங்க ஒரு ட்ரிகர் இருக்கு, அது தெரியாம அவ பிரஸ் பண்ணிடுறா. அதனால மேல இருக்க கது வந்து மூடிடுது. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு கெமிக்கல் பவுடரும் வந்து அந்த தண்ணியில படுது. அந்த தண்ணியில பட்டோன்னே அது வந்து பாய்சனா வருது. அந்த சுவாசிக்கும் போது ஜெசிகாவால மூச்சு விட முடியல. மேல போய் கதவு திறக்க என்னோ ட்ரை பண்றா, ஆனா அவளால முடியல. அதே டைம்ல இந்த கதவு மூடின சவுண்ட் வந்து ட்ரிஷுக்கும் சேலஞ்சருக்கும் கேக்குது. சேலஞ்சர் இந்த சவுண்ட் கேட்டோன்னே சிரிச்சிட்டு இருக்கான். ஏன்னா ஜெசிகா ஃபாலோ பண்ணிட்டு வருவான்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அது அவனோட பிளானா தான் இருக்கும். அந்த லாக் ஆயிட்டானா அந்த தண்ணியிலேயே அவ டிசால்வ் ஆயிடுவா. அதுதான் அவனோட பிளான். சோ அதுபடி எக்ஸிக்யூட் பண்ணிட்டோன்னு இவன் தைரியமா போகும்போது பின்னாடி இருந்து ட்ரிஷ் வந்து அடிக்கிறா. அப்பதான் அவன் வந்து சொல்றான், நீ யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா அவன் மாட்டி இருக்கவ, இன்னும் 30 செகண்ட் தான் டைம் இருக்கு, 29 28 27 அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடுறான். ட்ரிஷுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால வேற வழி இல்லாம ஜெசிகா காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்புறம் ஜெசிகாவும் காப்பாத்திடுறா. என்ன இதனால சேலஞ்சரை மட்டும் தான் மிஸ் பண்ணிட்டாங்க, ஆனா ஜெசிகாவை காப்பாத்திட்டா. இதனால ஜெசிகா வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ட்ரிஷை பார்த்து சொல்லும் போது, நன்றியை தூக்கி தூரம் போடு, உங்க அம்மா நான் கொலை பண்ணாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ சொல்லும் போது, அப்போ ஜெசிகாவும் மனசு விட்டு யோசிச்சு, எங்க அம்மா கொலங்காரங்களா இல்லாம தான் நீ அதை பண்ணிருக்க மாட்டல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ 2 பேருக்குள்ளேயும் இப்போ சால்வ் ஆயிடுச்சு. அதனால ட்ரிஷா வந்துட்டு நீங்க வந்து கிளம்பு, போலீஸ் வருவாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பாத்துக்கிறேன்னு சொல்றான். அதே டைம்ல எரிக் என்ன பண்றான், ஜெசிகா அங்க இல்லாதனால அவனோட வீட்டுக்கு வந்து அவன் வந்துடுறான். வந்துட்டு அவனுக்கு ஏதோ தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. அந்த டைம்ல இவனும் வந்து இவனை அடிக்கிறான். யாருன்னு பார்த்தா அது சேலஞ்சர் தான். இவனை அடிச்சு மயக்க போட வச்சிடறான். சோ இவனை கொலை பண்றானா இல்லையான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் நமக்கு தெரிய வரும். சோ ஸ்டே டியூன்லயே இருங்க கைஸ். நான் கண்டிப்பா சீக்கிரமா வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். மறக்காம ஒரு லைக் ஷேர் கொடுத்துட்டு போங்க. ஓகே, அது வரைக்கும் ஷைனிங் ஆஃப் கேகே. பாய்.